நான் வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் எல்லாம் என்னென்னு பார்க்கலாமா? இது குழம்பு மிளகாத்தூள் 1.5 கிலோ குண்டு மிளகா, 300 சோம்பு, 150 சீரகம், 100 கசகசா போட்டு அரைச்சி வச்சுப்பேன். கறி குழம்பு, மீன் குழம்பு எல்லா குழம்புக்கும் யூஸ் பண்ணுவேன். இந்த மிளகாத்தூள் காரமே இருக்காது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இது 2 ஸ்பூன்னா தனியாத்தூள் 1 ஸ்பூன் தான் போடுவேன். கறி குழம்பு, மீன் குழம்புக்கெலாம் திக்கு கொடுக்கறதுக்காக தனியாத்தூள். இது தனியாத்தூள் 1.5 கிலோ வாங்கி அரைச்சேன்னா ஒரு 6 மாதம் வரும். இப்போ காலியாக போகுது. இது மஞ்சத்தூள் 1/2 கிலோ வாங்கி அரைச்சேன்னா ஒரு 6 மாதம் கிட்ட வரும். கலப்படம் இல்லாத மஞ்சத்தூள், அப்பப்போ நம்ம ஓடி வாங்க தேவையில்லை. இது சில்லி ஃப்ளேக்ஸு, இது ஒரு 3/4 கிலோ இப்போ தான் அரைச்சேன். நல்லா வெயிலில் காய வச்சு அரைச்சி வச்சுட்டோன்னா 1 வருஷம் வரைக்கும் இருக்கும், கெட்டு போகாது. இது சீரகம் 300 சோம்பு, 150 சீரகம், 100 கசகசா தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். குருமாவுக்கு, சூப்புக்கு போடலாம். சாம்பார் வைக்கும்போது கூட 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் கூட போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். இது வெறும் மிளகாத்தூள். இது 1.5 கிலோ குச்சி மிளகா வாங்கி அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இது ஒரு 8 மாதம் ஆக போகுது, இப்போ காலியாக போகுது. இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டோன்னா நம்மளுக்கு நிறைய லாபம். இந்த வெறும் மிளகாத்தூள்லாம் 10 ரூபா பாக்கெட்டு வாங்குறத விட இது நம்மளுக்கு நிறைய லாபம் இருக்குது. கலப்படம் இல்லாமலும் கிடைக்கும்.